பிப்ரவரி 2024க்கான ராஷ்டிரபாஷா கொஷின் பேப்பர் பார்க்கலாம் நம்ம. அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ஏதாவது 2த்துக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிங்க. ஒவ்வொன்றுத்துக்கு 5 மார்க்கு. ஸோ இதுக்கு கவி பரீட்சையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசங்க பாவார்த்தை விசேஷத்தா கொடுத்து எழுதுங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் கவியினுடைய பேரை எக்ஸ்பிளேஷன் பண்ணி ஆசிரியர் குறிப்பும் சொல்லி ப்ளஸ் நீங்கள் இந்த எஸ்ஸேவை ரைட் பண்ணுவீங்க சாராம்சவை. இதுக்கு 3 கொடுத்து ஏதாவது 1. தேர்ட் ரோமன் லெட்டர் கண்டஸ்த தோஹே 4த்துலேருந்து ஏதாவது 2 எழுதுனீங்கன்னா போதும். ஒன்றுத்துக்கு 2.5 மார்க், மொத்தம் 5 மார்க்கு. ஃபோர்த் ரோமன் லெட்டர் 6 கொடுத்து நீங்கள் ஏதாவது 3 எழுதணும். இதுக்கும் பிரசங்க பாவார்த்தை விசேஷத்தா போட்டு எழுதுங்க, 5 மார்க்கு. அடுத்து ஃபிஃப்த் ரோமன் லெட்டரில் 10 கொடுத்து 5 எழுதணும், மீனிங்ஸு. 6th ரோமன் லெட்டர் வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். 10 கொடுத்து ஏதாவது 5 எழுதுனா போதும், 10 மார்க்கு. அடுத்து கத்தியாம்ச ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, கீழே கொஷின் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர் நீங்கள் சேர்த்து எழுதுவீங்க, 5 மார்க்கு. 8th ரோமன் லெட்டர் பாருங்கள், 6 கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஏதாவது 2த்துக்கு நீங்கள் எழுதுனா போதுமானது. அடுத்து 9th ரோமன் லெட்டர் பாருங்கள், 3 கொடுத்து ஏதாவது 1 எஸ்ஏ வடிவில் எழுதணும். 10th ரோமன் லெட்டர் அதே மாதிரியே 3 கொடுத்து 1 எஸ்ஏ வடிவில் எழுதணும். 11th ரோமன் லெட்டர் 3 கொடுத்து 2 பாத்திர பரீட்சையை பேராகிராஃப் வடிவில் எழுதுங்க. 12th ரோமன் லெட்டர் கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது 2 எழுதுனா போதுமானது, 5 கொடுத்து. 13th ரோமன் லெட்டர் கடைசி ரோமன் லெட்டர் வந்துட்டு யாருக்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற கான்செப்டை ப்ளஸ் சாராம்ச வடிவில் எழுதுவீங்க. ஸோ இது 5 கொடுத்து 2 எழுதணும், ஒவ்வொன்றுத்துக்கு 5 மார்க். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் பேப்பர். செகண்ட் பேப்பர் நம்ம பார்க்கலாம்.